அன்சங் ட்ரூத் ஆஃப் நேஷனல் லாட்ஜ். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. எல்லாரும் பாரிஸ் போனால் இந்த மீல்ஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் வந்திருக்கு. இங்கே ஜிபே இல்லை, அதனால பர்ஸ்லேருந்து கேஷ் எடுக்கலான்னு பார்க்கறதுக்குள்ள அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கூட்டமாக இருக்குன்ட்டு செகண்ட் ஃப்ளோர் போக சொன்னா அங்கேயும் அவ்வளோ கூட்டம். ஒரு வழியாக அரை மணி நேரம் கழிச்சு இடம் கிடைச்சது. அவர் சொன்ன மாதிரியே பருப்பு பொடி, நெய், சட்னியை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் கெட்டி தயிர், இதுவும் அருமையாக இருந்தது, ஃப்ரெஷ்ஷான தயிர். மற்றதெல்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா 170 ரூபா பறி கொடுத்துட்டு அப்படியே பொடிநடையை கட்டிட்டேன். அங்கே வந்த பாதி பேருக்கு மேலே என்ன மாதிரியே யூடியூப் பார்த்து வந்தவங்க தான். ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், 170 ரூபா கொடுத்து அரை மணி நேரம் வெயிட் பண்ணி அடுத்த பந்திக்கு ஆள் வந்துருமோன்ற பயத்திலேயே 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு வர்ற அளவுக்குலாம் இது வார்த்தை இல்லை. அப்போ யூடியூப்ல ஃபுட் ரிவ்யூவர்ஸ்லாம் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா.